துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கத்தாதி கத்தர் ராஜாதி ராஜாவுடைய சமூகத்தை இந்த விசேஷித்த நாளிலும் நாங்கள் ஒருமித்து மகிமைப்படுத்தும்படியாய் எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிற ஐயா. தகப்பனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனும் தாயுமானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தாவே, இந்த நாளிலும் வர தடைப்பட்ட எல்லா பிள்ளைகளையும் தூரம் சயமாய் காணப்படுகிற பிள்ளைகள் கடந்து வர கர்த்தருடைய தயவும் கிருபையும் இயற்கையும் தடை பண்ணாத ஒன்று கர்த்தர் நடத்துங்கப்பா. என் தேவனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான தாயார் ஜெயபயமாக்கா துதிக்கிறோம். நீர் பாராட்டின பெரிதான கிருபைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறையா. முதிர் வயதிலும் கனி கொடுப்பா என்ற வார்த்தையின்படியே முதிர் வயதிலும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே வாசிக்கும்படியாய் ஜெபிக்கும்படியாய் மகள் பண்ணின ஒவ்வொரு காலங்களிலே பண்ணின பொருத்தனைகளை செம்மையும் கிரமமாய் நீர் நிறைவேற்றுகிற கிருபைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறையா. நிறைவேற்றும்படியான பலனை கொடுத்தீரே உமக்கு நன்றி. கர்த்தாவே, வேண்டிய கிருபைகளோடு கூட கத்தை இடைப்படும்படியான வேலைக்குள்ளாய் நடத்தும்படியாய் தாழ்த்துகிறேன். இந்த நாளின் ஆராதனையை தாழ்த்துகிறேன். தொடக்கத்திலிருந்து முடிவரையிலும் கர்த்தாவே உம்முடைய முகத்தின் பிரகாசம் கர்த்தாவே எங்கள் நடுவிலே வெளிப்படும்படியாய் தாழ்த்துகிறையா. என் நேச 10,000 சிறந்தவன் ஆதியிலே ஆதாமை உருவாக்கி அவன் நடுவிலே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஜீவ சுவாசத்தை ஊதின வேளையிலே அவன் ஜீவாத்மானான் என்ற வார்த்தையை பார்க்கிறோமே. அதன்படியே நாங்கள் உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கும்படியா எங்களை பார்த்து கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளி பிரகாசம் வெளிப்பட நாங்கள் இந்த ஜீவனுள்ள தேசத்திலே ஜீவனுள்ள சாட்சிகளாய் விளங்க கர்த்தருடைய மகிமை வல்லமை மகத்துவம் தங்கும்படியாய் தாழ்த்துகிறப்பா. தேவ கிருபைக்குள்ளாய் கர்த்தாவே குடி சேர்க்கப்படக்கூடிய பிள்ளைகள் அனைவரையும் அது சீக்கிரத்திலே குடி சேர்ப்பீராக. கிருபை தாங்க தொடர்ந்து கர்த்தர் நீர் நடத்தும்படியாய் கர்த்தருடைய கரத்துக்குள்ளாய் தாழ்த்துகிற ஆசீர்வதிங்க, ஆஸ்வாதமாக நடத்துங்க. ஏசுவன்ற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. கர்த்தர் தம்முடைய முகத்தின் பிரகாசத்திற்குள்ளாய் பிரகாசம் அடையும்படியான காலங்களுக்குள்ளாய் நடத்துவாராக. ஒரு சில பாடல்களை நான் பாடுகிறேன். அம்மாவுடைய கடந்த நாளெல்லாம் கண்மணி போல் காத்தி கிருபை இரக்கத்தால் முடிசூட்டி நீரே, கிருபை இரக்கத்தால் முடிசூட்டி நீரே. இந்த நாளிலும் உந்தனின் கிருபையாம், இந்த நாளிலும் உந்தனின் கிருபையாம் என்னை நடத்துவீர் ஸ்தோத்திரம். அப்பா என்னை நடத்துவீர் ஸ்தோத்திரம். அதிகாலையில் நீ அவரை நோக்கி ஆனந்த சத்தமிட்டு கூப்பிடு. அதிகாலையில் நீ அவரை நோக்கி ஆனந்த கூப்பிடு. அழைத்தவர் அவரே ஆலோசனை கர்த்தர், அழைத்தவர் அவரே ஆலோசனை கர்த்தர். அன்பினால் உன்னை நடத்திடுவான், தம் அன்பினால் உன்னை
நடத்திடுவான். எனக்காக யாவையும் செய்து முடித்தேன். ஜெபத்தினாலே ஜெயத்தை எடுப்பேன். எனக்காக யாவையும் செய்து முடித்தேன். ஜெபத்தினாலே ஜெயத்தை எடுப்பேன். ஜெபமே ஜெயம் வேறதில் இல்லையே. ஜெபமே ஜெயம் வேறதில் இல்லையே. ஜெபத்தை கேட்பவரே ஸ்தோத்திரம். ஐயா ஜெபத்தை கேட்பவரே ஸ்தோத்திரம். அதிகாலையில் நீ அவரை நோக்கி ஆனந்த சத்தமிட்டு கூப்பிடு. அதிகாலையில் நீ அவரை நோக்கி ஆனந்த சத்தமிட்டு கூப்பிடு. அழைத்தவர் அவரே, ஆலோசனை கர்த்தர். அழைத்தவர் அவரே, ஆலோசனை கர்த்தர். அன்பினால் உன்னை நடத்திடுவான். தம் அன்பினால் நம்மை நடத்திடுவான். இந்த நாளிலும் உந்தனின் சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டுமே. இந்த நாளிலும் உந்தனின் சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டுமே. தடைகளை நீக்கி தகப்பனே ஜெயம் தாரும். தடைகளை நீக்கி தகப்பனே ஜெயம் தாரும். என்னை தாழ்த்துகின்றேன் ஸ்தோத்திரம். ஐயா என்னை தாழ்த்துகின்றேன் ஸ்தோத்திரம். அதிகாலையில் நீ அவரை நோக்கி ஆனந்த சத்தமிட்டு கூப்பிடு. அதிகாலையில் நீ அவரை நோக்கி ஆனந்த சத்தமிட்டு கூப்பிடு. அழைத்தவர் அவரே, ஆலோசனை கர்த்தர். அழைத்தவர் அவரே, ஆலோசனை கர்த்தர். அன்பினால் நம்மை நடத்திடுவான். தம் அன்பினால் நம்மை நடத்திடுவான். எனக்காக யாவையும் செய்து முடித்தேன். ஜெபத்தினாலே ஜெயத்தை எடுப்பேன். எனக்காக யாவையும் செய்து முடித்தேன். ஜெபத்தினாலே ஜெயத்தை எடுப்பேன். ஜெபமே ஜெயம் வேறதில் இல்லையே. ஜெபமே ஜெயம் வேறதில் இல்லையே. ஜெபத்தை கேட்பவரே ஸ்தோத்திரம். ஐயா ஜெபத்தை கேட்பவரே ஸ்தோத்திரம். அதிகாலையில் நீ அவரை நோக்கி ஆனந்த சத்தமிட்டு கூப்பிடு. அதிகாலையில் நீ அவரை நோக்கி ஆனந்த சத்தமிட்டு கூப்பிடு. அழைத்தவர் அவரே, ஆலோசனை கர்த்தர். அழைத்தவர் அவரே, ஆலோசனை கர்த்தர். அன்பினால் உன்னை நடத்திடுவான். தம் அன்பினால் உன்னை நடத்திடுவான். இந்த நாளிலும் உந்தனின் சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டுமே. இந்த நாளிலும் உந்தனின் சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டுமே.
தடைகளை நீக்கி தகப்பனே ஜெயம் தாரும். தடைகளை நீக்கி தகப்பனே ஜெயம் தாரும். என்னை தாழ்த்துகின்றேன் ஸ்தோத்திரம். ஐயா என்னை தாழ்த்துகின்றேன் ஸ்தோத்திரம். அதிகாலையில் நீ அவரை நோக்கி ஆனந்த சத்தமிட்டு கூப்பிடு. அதிகாலையில் நீ அவரை நோக்கி ஆனந்த சத்தமிட்டு கூப்பிடு. அழைத்தவர் அவரே ஆலோசனை கர்த்தர். அழைத்தவர் அவரே ஆலோசனை கர்த்தர். அன்பினால் நம்மை நடத்திடுவார். தம் அன்பினால் உன்னை நடத்திடுவார். கடந்த நாளெல்லாம் கண்மணி போல் காத்தி. கடந்த நாளெல்லாம் கண்மணி போல் காத்தி. கிருபை இரக்கத்தால் முடிசூட்டி நீரே. கிருபை இரக்கத்தால் முடிசூட்டி நீரே. இந்த நாளிலும் உந்தனின் கிருபையா. இந்த நாளிலும் உந்தனின் கிருபையா. என்னை நடத்துவீர் ஸ்தோத்திரம். என்னை நடத்துவீர் ஸ்தோத்திரம். அதிகாலையில் நீ அவரை நோக்கி ஆனந்த சத்தமிட்டு கூப்பிடு. அதிகாலையில் நீ அவரை நோக்கி ஆனந்த சத்தமிட்டு கூப்பிடு. அழைத்தவர் அவரே ஆலோசனை கர்த்தர். அழைத்தவர் அவரே ஆலோசனை கர்த்தர். அன்பினால் நம்மை நடத்திடுவார். தம் அன்பினால் நம்மை நடத்திடுவார். அதிகாலையில் நீ அவரை நோக்கி ஆனந்த சத்தமிட்டு கூப்பிடு. அதிகாலையில் நீ அவரை நோக்கி ஆனந்த சத்தமிட்டு கூப்பிடு. ஹல்லேலூயா. ராச ராச பிதா மைந்த தேசுலாவு சதானந்த இயேசு நாயகனார் சொந்த மேசியானந்தனே. ராச ராச பிதா மைந்த தேசுலாவு சதானந்த இயேசு நாயகனார் சொந்த மேசியானந்தனே. ஜெகதீசுரேசுரன் சுகநேசமேசுரன் மகராச ரச பிதா மைந்த தேசுலாவு சதானந்த இயேசு நாயகனா சொந்த மேசியானந்தனே. ராச ரச பிதா மைந்த தேசுலாவு சதானந்த இயேசு நாயகனா சொந்த மேசியானந்தனே. ஆசிலா மணியே மந்திர ஆசிலா அணியே சுந்தர நேசமே பணியே தந்திர மோசமே தனியே. மாசிலா மணியே மந்திர ஆசிலா அணியே சுந்தர நேசமே பணியே தந்திர மோசமே தனியே. நிறைவான காந்தனே இறையான சாந்தனே மரிராச ரச பிதா மைந்த தேசுலாவு சதானந்த இயேசு நாயகனா சொந்த மேசியானந்தனே. ராச ரச பிதா மைந்த தேசுலாவு சதானந்த இயேசு நாயகனா சொந்த மேசியானந்தனே. ஆதி அந்தமில்லானந்த மாதி நுந்தியிலே முந்த வேத பந்தனமாய் வந்த பாத வந்தனமே. ஆதி அந்தமில்லானந்த மாதி நுந்தியிலே முந்த வேத பந்தனமாய் வந்த பாத வந்தனமே. பத ஆம நாமனா சுரநாம நாமனா
ஸ்திரராசரசபிதா மைந்த தேசுலவு சதானந்த இயேசு நாயகனார் சொந்த மேசியானந்தனே. ராசரசபிதா மைந்த தேசுலவு சதானந்த இயேசு நாயகனார் சொந்த மேசியானந்தனே. மேன்மையாசனனே நன்மை மேவு போசனனே தொன்மை பான்மை வாசனனே பொன்மை பாவமோசனனே. மேன்மையாசனனே நன்மை மேவு போசனனே தொன்மை பான்மை வாசனனே பொன்மை பாவமோசனே. இருவாகரானரா சர்வே சுராபரா ராசரசபிதா மைந்த தேசுலவு சதானந்த இயேசு நாயகனா சொந்த மேசியானந்தனே. ராசரசபிதா மைந்த தேசுலவு சதானந்த இயேசு நாயகனா சொந்த மேசியானந்தனே. வீடு தேடவுமே தந்தை நாடு கூடவுமே மைந்தர் கேடு முடவுமே விந்தையோடு பாடவுமே. வீடு தேடவுமே தந்தை நாடு கூடவுமே மைந்தர் கேடு முடவுமே விந்தையோடு பாடவுமே. நரவேடமேவினார் சுரநாடு போவினார் பரராசரசபிதா மைந்த தேசுலவு சதானந்த இயேசு நாயகனார் சொந்த மேசியானந்தனே. ராசரசபிதா மைந்த தேசுலவு சதானந்த இயேசு நாயகனார் சொந்த மேசியானந்தனே. மாசிலாமணியே மந்திர ஆசிலானியே சுந்தர நேசமே பணியே தந்திர மோசமே தனியே. மாசிலாமணியே மந்திர ஆசிலானியே சுந்தர நேசமே பணியே தந்திர மோசமே தனியே. நிறைவான காந்தனே இறையான சாந்தனே ராசரசபிதா மைந்த தேசுலவு சதானந்த இயேசு நாயகனார் சொந்த மேசியானந்தனே. ராசரசபிதா மைந்த தேசுலவு சதானந்த இயேசு நாயகனார் சொந்த மேசியானந்தனே. ஆதி அந்தமில்லா நந்தமாதி நுந்தியிலே முந்த வேத பந்தனமாய் வந்த பாத வந்தனமே. ஆதி அந்தமில்லா நந்தமாதி நுந்தியிலே முந்த வேத பந்தனமாய் வந்த பாத வந்தனமே. பரநாம நாமனா சுதநாம நாமனா ஸ்திரராசரசபிதா மைந்த தேசுலவு சதானந்த இயேசு நாயகனா சொந்த மேசியானந்தனே. ராசரசபிதா மைந்த தேசுலவு சதானந்த இயேசு நாயகனா சொந்த மேசியானந்தனே. மேன்மையாசனனே நன்மை மேவு போசனனே தொன்மை பான்மை வாசனனே உண்மை பாவமோசனே. மேன்மையாசனனே நன்மை மேவு போசனே தொன்மை பான்மை வாசனே உண்மை பாவமோசனே. இருபாதரானரா சர்வே சுராபரா ராசரசபிதா மைந்த தேசுலவு சதானந்த இயேசு நாயகனார் சொந்த மேசியானந்தனே. ராசரசபிதா மைந்த தேசுலவு சதானந்த இயேசு நாயகனார் சொந்த மேசியானந்தனே. வீடு தேடவுமே தந்தை நாடு கூடவுமே மைந்தர் கேடு முடவுமே விந்தையோடு பாடவுமே. வீடு தேடவுமே தந்தை நாடு கூடவுமே மைந்தர் கேடு முடவுமே விந்தையோடு பாடவுமே. நரவேடமேவினார் சுரநாடு போவினார் பரராசரசபிதா மைந்த தேசுலவு சதானந்த இயேசு நாயகனார் சொந்த மேசியானந்தனே. ராசரசபிதா மைந்த தேசுலவு சதானந்த இயேசு நாயகனார் சொந்த மேசியானந்தனே. ஜகதீசுரேசுரர்
நேசமேசுரன் மகராசராச பிதா மைந்த தேசுலவு சதானந்த இயேசு நாயகனா சொந்த மேசியானந்தனே ராசராச பிதா மைந்த தேசுலவு சதானந்த இயேசு நாயகனா சொந்த மேசியானந்தனே. அல்லாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், ஆராதிக்க தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே மகனாக தெரிந்து கொண்டு மறுபடி பிறக்க வைத்தே ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே மகிமைக்கு பாத்திரரே மங்காத பிரகாசமே மகிமைக்கு பாத்திரரே மங்காத பிரகாசமே ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் மாட்சிமையும் துதியும் எப்பொழுதும் உண்டாகட்டும் மாட்சிமையும் துதியும் எப்பொழுதும் உண்டாகட்டும் ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தரே ராஜாவே இப்பொழுதும் இருப்பவரே இனிமேலும் வருபவரே எப்பொழுதும் இருப்பவரே இனிமேலும் வருபவரே ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், சகலமும் உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள் உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள்
இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தென்ன ஏராளமாய் நன்றி சொல்வேன் எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரென ஏராளமாய் நன்றி சொல்வேன் அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன் அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம் அவரின் அளவில்ல கிருபைகளுக்காய் ஆயுள் முழுது ஸ்தோத்திரம் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுது ஸ்தோத்திரம் சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா மீண்டும் ஜீவனை கொடுத்தீர் என்னை வாழ வைத்தீரையா மீண்டும் ஜீவனை கொடுத்தீர் என்னை வாழ வைத்தீரையா சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் காரியத்திலையும் அப்படியே இறக்க வெளிப்படணும். சாட்சி சொல்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லி முடிங்க, தப்பாக நினைக்காதீங்க, சுருக்கமாக இருக்கணும். ஏன்னா நேரம் ஆகுது, மழை வேளை, மழை இருக்குல்ல, நம்ம மழையினால பயங்கரமான அழிவு இருக்குது, பயங்கரமாக வியாதி பரவும். சின்ன பிள்ளைங்க வச்சுருக்காங்க, ரொம்ப 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 கவனம். கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். அதே போல் பிள்ளைகளை ஓட விடாதீங்க. அந்த ஒரு சின்ன குட்டி பையன் கீழே விழுந்தாய்ப்போம். நம்ம கொஞ்சம் ஜானமாக, எதுக்காக சொல்கிறேன்னா உங்களுக்கு நன்மைக்காக சொல்கிறேன். துக்கத்துக்குள்ளே வேதனைக்குள்ளே சபைக்குள்ளே வருவீங்க, ஆண்டவரை கேட்கத்தாரு, உங்களுக்கு ஆறுதல் தெரிதல் தருவார். ஆண்டவர் பெரியவரும் பெரிய காரியங்களை கத்த நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். அதிசயத்தை காணப்படுகிற தேவன் கடந்த நாளிலும் பெரிய காரியங்களை கத்தராகி தேவன் செய்தார்.
உங்களுடைய ஜபத்தை நிமித்தம் அடிமை கடந்து வந்த பாதையை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. ஆண்டவர் அதிசயங்களை காணப்படுகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக இடங்களுக்கு போக கர்த்தர் உதவி செய்தார். அதில் என்ன தெரியுமா, சில வீட்டுக்குள்ளே போக முடியாது. நம்ம கவிதா வீட்டுக்கெல்லாம் போனான்னா வெளியே தான் நிற்பேன். ஆட்டோவில் இருந்து தான் கூப்பிட்டு திட்டுறது. ஒரு வேளை போனேன்னா மேலே ஏற இறங்க நான் போனாலும் போவான், அந்த பையன் விட மாட்டான். யார்? அந்தோடி எம்மா 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 எம்மான்னு. ஏன்னா அவன் பார்த்துக்கிறான். தேவனா கேட்கத்தார் இன்றைக்கு உன் பேரில் நேரத்தில் யார் பேர உன் பேர நல்லோயா. அதனால தான் கடந்த நாளில் தேவனுடைய கிருபை வெளிப்பட்டது. நாம் ஆண்டவரை கேட்கத்தான். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? நம்ம கல் அல்ல, மண் அல்ல, கல்வாரி தேவனை ஆராதிக்கிறோம். ஆண்டவரை கேட்கத்தார். இந்த நாட்களில் நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி இந்த பாட்டை பாட. ஆராதிக்கும் தேவன், காண்கின்ற தேவன், நான் ஆராதிக்கும் தேவன், காண்கின்ற தேவன், காண்கின்ற தேவன், என் கண்ணீர் எல்லாம் துடை காண்கின்ற தேவன், காண்கின்ற தேவன், என் கண்ணீர் எல்லாம் துடைத்திடும் தேவன், நான் ஆராதிக்கும் தேவன், ஜீவனுள்ள தேவன், நான் ஆராதிக்கும் தேவன், ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், ஜெபத்திற்கு பதில் தந்த தேவன், ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், ஜெபத்திற்கு பதில் தந்த தேவன், ஆராதிக்கும் தேவன். மனிதனை நம்பும் போது துக்கம் வந்த உணர்ந்து பாடுங்க. மனிதனை நம்பும் போது வெட்கம் வந்தது, மனிதனை நம்பும் போது துக்கம் வந்தது, மனுஷியை நம்பும் போது வெட்கம் வந்தது. கர்த்தரை நம்பும் போது வாழச் செய்யுது, எழுந்த புத்தியோடு வாழச் செய்யுது. நான் ஜீவனுள்ள தேவன், நான் ஆராதிக்கும் தேவன், ஜீவனுள்ள தேவன், ஆராதிக்கும் தேவன், ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், என் ஜெபத்திற்கு பதில் தந்த தேவன், ஜீவனுள்ள ஆமென். ஜீவனுள்ள தேவன், என் ஜெபத்திற்கு பதில் தந்த தேவன், நான் ஆராதிக்கும் தேவன். அவர் வார்த்தையை நம்பும் போது பலன் வந்தது, அந்த வல்லமைதான் என்றென்றும் வாழச் செய்யுது. அவர் வார்த்தையை நம்பும் போது பலன் வந்தது, அந்த வல்லமை தான் என்றென்றும் வாழச் செய்யுது. அவர் வசனத்தை அனுப்பும் போது நோய்கள் ஓடி, நோய்கள் ஓடும். வசனத்தை அனுப்பும் போது நோய்கள் ஓடுது. நேசிக்கும் தேவனின் மகிமை விளங்கிற்று, என்னை நேசிக்கும் தேவனின் மகிமை விளங்கிற்று. ஆராதிக்கும் தேவன், ஜீவனுள்ள தேவன், நான் ஆராதிக்கும் தேவன், ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், என் ஜெபத்திற்கு பதில் தந்த தேவன், ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், என் ஜெபத்திற்கு பதில் தந்த தேவன். உள்ளது அந்த ஜனம் ஒரு நாளும் வெட்கப்படாது, கர்த்தரை நம்பும் ஜனம் பாக்கியம் உள்ளது, அந்த ஜனம் ஒரு நாளும் வெட்கப்படாது. கிருபையினால் தாங்கி என்றும் பிழைக்க செய்வார். ஆமென். கிருபையினால் தாங்கி என்றும் பிழைக்கச் செய்வாரே, ஒருபோதும் அசைக்கப்படாமல் காப்பாரே, ஒருபோதும் அசைக்கப்படாமல் காப்பாரே. காப்பாரே. நான் ஆராதிக்கும் தேவன், ஜீவனுள்ள தேவன், நான் ஆராதிக்கும் தேவன், ஜீவனுள்ள
ஜெபத்திற்கு பதில் தந்த தேவன். ஆராதிக்கும் தேவன் பிரபுவையும் அதிகாரியும் நம்பிட வேண்டாம். ரட்சிக்க அவர்களுக்கு திறன் இல்லையே. பிரபுவையும் அதிகாரியையும் நம்பிட வேண்டாம். ரட்சிக்க அவர்களுக்கு தீரன் இல்லையே. யாக்கோபின் தேவனை நம்பிடுவாயாமே. யாக்கோபின் தேவனை நம்பிடுவாயே. உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திடுவாரே. நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திடுவாரே. நான் ஆராதிக்கும் தேவன் ஜீவனுள்ள தேவன். நான் ஆராதிக்கும் தேவன் ஜீவனுள்ள தேவன். ஜீவனுள்ள தேவன். ஜீவனுள்ள தேவன். ஜெபத்திற்கு பதில் தந்த தேவன். ஜீவனுள்ள தேவன். என் ஜெபத்திற்கு பதில் தந்த தேவன். ஆராதிக்கும் தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள அவருடைய ஜீவனுள்ள ஆவியை தந்திருக்கிறார். பெரிய காரியங்களை கத்தராக்கி தேவன் செய்கிறவராக இருக்கிறார். உங்களை என்னை நம்முடைய ஜெபம் சாட்சியாக வைக்கும். தேவனை கேட்கத்தான் நம்முடைய சபை காரியங்கள் இன்றைக்கு பார்க்கும்போது நான் கடந்த நாளில் 1ஆம் தேதி கொடுத்த தேவனுடைய வார்த்தைகள் தான் இன்றைக்கே உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். கத்தர் நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை கத்தராகி தேவன் செய்கிறவராக இருக்கிறார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்திலே 11வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் ஒரு கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. உனக்கு கொடுத்த உயர்வு அது என்ன? கிரீடம். அதனாலே காமன் ஆர்வி அக்க தேர்வன்றைக்கு இயக்கங்களுக்கு பெருமூச்சுகளுக்கு பதில் தருகிற தேவன். உன்னை என்னை காண்கிற தேவன், கைவிடாத தேவன், இருதயத்தை காண்கிறவன். மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், இருதயத்தை பார்க்கிறவர் யாருன்னா நம்ம ஆண்டவர் தான். பார்க்குற எப்படி பார்க்குற ஆட்டை பார்க்குறதானாலும் வியாதி என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க டாக்டர்ஸை. பட் நம்முடைய வியாதியை அவர் கண்டுபிடிக்கிறார். உன் உள்ளத்தின் ஆழத்தில் உழைச்சலா, பாரமா, பயமா, திகிலா, அதிகமான காரியங்களிலே கட்டானவர், பெரிய காரியங்கள் தேவன் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவன் இல்லை. அவர் ஒருபோதும் நம்மை மறக்கிற தேவன் இல்லை. பெரிய காரியங்கள் கத்தராக்கி தேவன் செய்கிறவராக இருக்கிறார். இதை பார்க்கும்போது கர்த்தருடைய நாமத்துக்கும் மகிமை உண்டாகட்டும். இது சபை குறித்து சொல்லப்பட்ட காரியம். நம்முடைய சபை எப்படிப்பட்ட சபை? ஏசிய பிரான்ச், ஏசிய சபை எப்படிப்பட்டதுன்னா பாஸ்டர் ஜி சுந்தரம் இருக்கும்போது சொல்லுவார், சாம் சுந்தரம் இருக்கும்போது சொல்லுவார். இப்போ அவங்க பேரம்மா இருக்காங்க, அது நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. பட் நான் போகலை. எனக்கு ஒரு அழைப்பு, ஆண்டவர் சொன்னால் தான் போவே, இல்லைன்னா போக மாட்டேன். கர்த்தர் நாமத்துக்கு மட்டும் மகிமை உண்டாகட்டும். சிலவங்க அன்னைக்கு உயர்ந்து இருந்த முன்ன அன்னைக்கு நம்ம எப்படி இருந்தோங்கிறத மறந்துடுறாங்க. இன்றைக்கு நம்ம தேவன் உயர்த்துவார்னா சாட்சி அவசியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சாட்சி அவசியம். சாட்சி வேணுமா வேண்டாமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான பிள்ளை லூயிஸ் கோமாஸோடைய காரியத்தில் பாப்பா, டாக்டர் எக்ஸலங்க வந்தவர் தான். ஆனால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடிமை இப்போவும் ஜெபிப்பேன். அந்த பையன் பெரியவனுக்கு சின்னவனுக்கு புகழ்கலை டாக்டர் எக்ஸல். உங்களுக்கு தெரியும், இந்த பக்கம்லாம் வீடு இல்லாதப்ப நடந்தே வருவார். அவங்க ஒய்ஃபை பேர் புஷ்பரெக்ஸ். எல்லாம் ஜெபிப்பாங்க. ஆனால் இப்போ எப்படி இருக்காங்களோ தெரியாது. ஆனால் நான் போகலைனாலும் ஆண்டவரை கர்த்தர் அவங்களுக்காக ஜெபிப்பேன். அமெரிக்கா நம்ம சிலங்காலத்து வந்த பிள்ளைகள், ஆடுமையில் மூலம் ரசிக்கப்பட்ட பிள்ளைகள். ஆனாலும் ஜெபிப்பேன், எல்லாருக்கும் ஜெபிப்பேன். ஒரு சில பிள்ளைகள் சில வேளையில் ஃபோனில் பேசுவாங்க. கர்த்தர் நல்லவர், ஜெபத்துக்கு பதில் தருகிறார். அதில் அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்கள் வியாதிகளை பாரங்களை மாற்றுகிறாரா இல்லையா? இன்னைக்கு அவர் வார்த்தை தான் உண்மை உள்ளது. அந்த உண்மை உள்ள வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். இந்த வெளிப்படுத்தலை பார்க்கும்போது இந்த சபைக்கு ஆண்டவரை கர்த்தர் சொல்கிற காரியத்தை நாம் கவனிப்போமானால், முதலாவது விசுவாசம் வேணும்.
விசுவாசம் இல்லாவிட்டால் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் அவர் உண்டு என்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கணும். விசுவாசம் பெற்றுக்கொண்டதில் பெற போகிறதை நம்பினால் தான் விசுவாசிக்க முடியும். அதே போல 2வது, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரேயர், ஜெபம் வேணும். ஜெபம் தான் ஆண்டவரோடு பேசுவது. ஆண்டவர் நம்மோடு பேசுவார், பெரிய காரியங்கள் செய்வார். 3வதாக ஒபிடியன்ஸ், கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என் மக காலையில் எனக்கு காப்பி கொண்டு வைப்பான். அப்போ பார்க்கும்போது சொன்ன கீழே தண்ணி, இந்த மம்மி நீ யாரு நான் யாரு, என் சுவாசம் போச்சுன்னா போச்சு, பணம் தான். இப்போ வந்து பாஸ்டர்மாம்பாங்க, சிஸ்டர்மாங்க. அதுக்கப்புறம் என்ன பணம் எடுத்துட்டாங்களாம்பாங்க. உண்டா இல்லையாங்க? உலகத்தான் சொல்கிறத விட விசுவாசிங்க சொல்கிறதா தான் வேதனையாக இருக்கு. விசுவாசம் இல்லாவிட்டான் எப்படி இருக்க? நான் உங்களுக்கு தாழ்மை ஒளி சொல்லித்தாரு. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார், கர்த்தர் கவனித்து கேட்பார். இது யாருக்கு தெரியுமா? விசுவாசிகளுக்கு தான். உண்டா இல்லையா? பேசுகிறோமா? எப்படி பேசுகிறோம்? அதே 2வது, ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வச்சிருப்ப, நீ மறந்துருப்ப. அவர் மறக்கவே மாட்டார். இதெல்லாம் கொஞ்சம் வச்சு பேசுங்க. கடைசி காலகட்டத்துடைய வாழ்க்கைக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். யார் கொண்டு வந்ததில்லை, யார் கொண்டு போகிறது? அவர் நமக்கு நன்மைகளை தந்திருக்கிறார். அடுத்ததாக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 5வதாக மன உறுதி வேண்டும். கெட்டு போகிறதுக்கு உறுதியாக போகுது. கடந்த நாளில் ஒரு இடத்துக்கு நான் போய் ஒரு மெசேஜ் குடிக்க திடீர்னு தான் அதில் ஒரு பிள்ளை சொல்கிறாளா, ஐயா இவங்க வருவாங்கன்னு தெரிஞ்சால் நான் வந்திருக்கவே மாட்டேன்னு. ஏன் நான் யார்? நானும் மண்ணு தான், மனுஷி தான். கர்த்தர் சொன்னா தான் சொல்லுவேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். சொல்லணுமா இல்லையா? ஒரு பிள்ளை தப்பு செய்து, எப்பா நீ தப்பு செய்யறத செய்யாத, இதனால பல்லாப்பு வரணும், சொல்லுமா இல்லையா? சொல்லணுமா இல்லையாங்க? இன்னைக்கு கர்த்தர் நாமத்துக்கு மகிமைட்டாகட்டும். மழை நிமித்தம் எவ்வளோ பாதிப்பு, எவ்வளோ பாதிப்பு. இந்த மழை நிமித்த அழிவு, நிலநடுக்கம் என்ன இருக்கு? ஏன்னா மற்றவங்களுக்காக இல்லை, நம்ம பிள்ளைகளுக்காக, ஜனங்களுக்காக, ஜாதிக்காக, எல்லாருக்காக ஜெபிங்க. அந்த பாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் மற்றவங்களை விட. ஏன்னா இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், நம்முடைய கிருபை எப்படி இருக்கிறது? விசுவாசம் இல்லாவிட்டால் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் அவரிடத்தில் சேருகிற அவர் உண்டு என்றும் ஏடுகளுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கணும். விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமையை காண்பார், இல்லைன்னா முடியாது. நான் இன்னைக்கு யாருக்காக இந்த காரியத்தை நான் உங்கள் மத்தியில் சொல்கிறேன்னா, ஆண்டவரோடு இருந்தவர்கள் அவர் மரித்து உயிர் தெழுந்த பிறகு அவங்க நம்பலை. பார்த்தீங்களா? புதிய ஏற்பாடு வாத்து பாருங்க. ஆண்டவரை கட்டார் மாட்டாள் மத்தியில் கூட ஆண்டவரை கட்டார் சொல்கிற போது லாஸ்ட் கிடக்கிறான், நாளும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று. ருசித்தவள் நீ, ருசித்தவன் நீ, ஆண்டவருடைய மகிமை நீ கண்டவள், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்தவள் என்ற எதிர்பார்ப்பு. எல்லாம் தடைப்பட்டிருக்கா, அடைப்பட்டிருக்கா, அங்கே பார்க்காத ஆண்டவரை பார். அவர் தான் சர்வத்தை உண்டாக்குனவர். எதனால வார்த்தை, அந்த வார்த்தை தான் உனக்கு எனக்கு இவாயெல்லாம் சும்மா தந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்க வார்த்தை மாறாது, உங்க வார்த்தை விலகாது, உங்க வார்த்தை மதுரமானது, உங்க வார்த்தை பலம் உள்ளது, மகாபலம் உள்ளது. ஆண்டவரை கர்த்தர் இந்த நாட்கள் உங்களுக்கு எனக்கு சொல்றதை நன்றாக கவனிங்கள். இன்னைக்கு நாம் பார்க்கலாம், ஆண்டவரை கர்த்தர் ஆபிரகாம் கொடுக்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 1 to 3 வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, ஆபிரகாம் இல்லை, பிள்ளைங்கள் பிறந்த பிறகு தான் நம்மளுக்கு ஆபிரகாம். அதுக்கு முன்னால் ஆபிரகாம் நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் எதுக்கு போ சொன்னாரு?
நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. ஒரு குட்டி கூட கிடையாது, பொண்டாட்டிக்கும் ஒன்றும் கிடையாது, அவளுக்கும் ஒன்றும் கிடையாது. இல்லாதவர்களை இருக்கிற ஒரு அழைக்கிற தெய்வம் தான் நம்ம ஆண்டவர். பெரிய காரியங்களை நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. பெரிய ஜாதின்னா இன்னைக்கு பார்க்குறோம், பெரிய ஜாதி சினிமாக்காரன் அரசியல்வாதியும் பரலோகம் போவானான்னு போக மாட்டான். லஞ்சம் வாங்கிறதுக்கு ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க, அங்கே லஞ்சம் வாங்க மாட்டாங்க. ஆண்டவர் கூட உயிர் தெழுந்த நாளில் யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா லஞ்சம் கொடுத்தாங்களாம், அவங்கள கடத்திட்டு போயிட்டாங்கன்னு. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். வாசிக்கும் போது நல்ல கவனமாக வாசிங்க. ஆண்டவரை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் உணர்த்துகிற காரியத்தை உணர்ந்து வைக்கணும். பாருங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதம் இருப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, உன்னை ஆசீர்வதிக்கிற ரெண்டாவது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட. அதனால தான் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதனால தான் அதை உணர்ந்துக்கிடுங்க. ஆண்டவரை கேட்கத்தான் பூமியில் உள்ள ஜனங்கள் மத்தியிலே தேவனை கேட்கத்தான். நம்ம எங்கேயோ கடந்தோம், எப்படியோ கடந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாக கேட்கத்தார் வழி நடத்தி வந்த நாட்களை நீங்கள் நன்றாக கவனித்து பார்ப்பீர்கள். ஆனால் அவர் மகிமை வல்லமை வெளிப்படும், அவர் கிருபை வெளிப்படும், அவர் தயவு வெளிப்படும். அவர் சொன்ன காரியங்கள் ஒவ்வொன்றும் இன்றைக்கு ஆண்டவரை கேட்கத்தார். பாருங்க, அதே வேளையில் ஒரு ஊழியக்காரன் தான். அதாவது யோவானுடைய அப்பா பார்த்தீங்கன்னா சகரியா தேவாலயத்தில் ஊழியம் செய்கிறான். எல்லாருக்கும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்குறான். அவனுக்கு காபிரியல் தூதன் வந்து தரிசனமாக்கி வெளிப்படுத்தலை கொடுக்குறான். பட் அவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், நீங்கள் நல்லா கவனித்து பேசணும், எனக்காக இல்லை, நான் உங்களுக்காக சொல்கிறேன். பாறை எதவு இருந்தாலும் உனக்குள்ளே எனக்குள்ளே இல்லை, அவர் தேவனை காண்கிறான். மனுஷன் பார்க்கிற ஒன்றும் இல்லை, ஜெபிம்பேன், அப்படிதான் ஜெபிக்கணும். அவன் என்ன சொன்னான், நான் வயது சென்றவனாயிட்டேன், என் பொண்டாட்டி கற்பம் செத்துட்டு அது எப்படின்னு எடுக்கும். ஆண்டவரை கேட்கத்தா சொன்னார். அவன் மரியாதை கொண்டே வாழ்த்தும்போது யோவா அவள் எலிசபெத்து வயத்துல இருந்து பிள்ளை கழிப்பா சொல்லிட்டு வாசிக்கிறோம். சும்மா இல்லை, உண்மை. ஆண்டவரை கேட்கத்தார் உயிருள்ள தேவன், உண்மையுள்ள தேவன் உன்னை என்னை அழைத்திருக்கிறார், வேறு பிரித்திருக்கிறார். இதிலே அவர் வைத்த அன்பு உங்களில் வெளிப்படுகிறது. பவுலை பார்த்தீங்களா, சவுலாக இருந்தபோது எப்படி இருந்தான், ஆண்டவரை கேட்கத்தா சந்தித்த பகுதி எப்படி இருந்தான். பேதுருவை பார்த்தீங்களா, மறுதளிச்சு ஒன்று ஆனாலும் ஆண்டவரை கர்த்தர் இன்றைக்கு உங்களை என்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை மட்டும் எப்பொழுதும் மனதில் வைத்து வரணும். போராட்டம் வரும், உபத்திரம் வரும், எல்லாம் வரும். வேண்டாமே வேதமே சொல்லுது, உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு, உபத்திரம் உண்டு, திடங்கள். நான் உலகத்தை ஜெயித்து. அப்ப நீ ஜெயிப்பியா இல்லையா? நல்லா சொல்லுங்க, உற்சாகமான ஆவியோடு நிறைந்து சொல்லுங்க. சோர்ந்து மட்டும் பார்க்காதீங்க. ஏன்னா சொந்து போகிறவனுக்கு அவர் பலனை தருகாது. எதனால? வல்லமுள்ள ஆவினாலே வார்த்தையால். ஆண்டவரை கத்தருக்கும் மகிமுண்டாகட்டும். ஏன்னா உங்கள் நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் உள்ளவர்கள். பாரு, நான் சொன்னேன், உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 1984 வாங்க, உனக்கு அங்கே என்ன வேலை? பேர் சொல்லி ஜெயபாய் வாங்க, உனக்கு அங்கே என்ன வேலை? இந்த வேலையை நான் மனுஷனை பார்த்து செய்வேன். அவர் சொன்னது சொல்லணும். அவர் செய்தது ராத்திரிலாம் தூக்கம் இல்லை எனக்கு கடந்த நாள் எல்லாம். ஆனாலும் அதிகமாக ஜெபிப்பேன், 12:30 மணி வரைக்கும் அதிகமாக நான் ஜெபிக்க கர்த்தராகிய தேவன் கிருபை தந்திருக்கிறார். அதுக்காக நன்றி. தேவன் தயவு உள்ளவர். அதனால் அடுத்தது பாருங்க, கர்த்தர் நல்லவர். எபிரேயருக்கு வாங்க. இந்த எபிரேயரில் பார்த்தீங்கன்னா எல்லா விசுவாசத்தை தான் குறித்து இருக்கும். எபிரேயரில் 11 அதிகாரம். ஆண்டவரை கர்த்தர் இங்கே கர்த்தருக்கும் மகிமுண்டாகட்டும். அதில் பார்ப்பீங்கன்னா 8ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆவது வசனம் வரைக்கும். எபிரேயர் 11. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் முன்னால ஆபிராம் இப்போ கனம் கொடுத்திருக்கிறார். ஆபிரகாம்
தான் சுதந்திரமாய் போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து நான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசி போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய இசாக்கோடு யாக்கோபோடு கூடாரங்களே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே தாராளம் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரித்து பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தோம் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீர சத்தவனாலே எழுதத்தக ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போல கடற்கரையில் உள்ள எண்ணீரந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். ஒரு புல் ஸ்டாப் காமா கோடு கீழே விழாது கவனிச்சுக்கிடுங்க. வாக்குத்தத்தம் இப்போ நம்ம எல்லாரும் யார் சந்தேனா ஆபிரகாம் சந்ததி. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆபிரகாம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருக செய்வேன். அதுக்கு முன்னால் சொல்லிட்டார் நிச்சயம் உறுதிப்படுத்துகிற காரியம். எனக்கு ஒரு பையனை தெரியும், கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும், நம்ம மூலம் ரட்சிக்கப்பட்ட பையனா. முட்டி போடும்போது வந்து சொன்ன இதான் தேவ சித்தம். உங்களுக்கு தெரியும், கர்த்தருடைய கொஞ்சம் வசனத்தின்படி நடக்கலான்னா நான் எனக்கு கோபம் வரும். ஏன்னா நம்ம சத்தியத்தை அறிந்து தேவனுக்குள்ளே இருக்கிறவர்கள். அறியாதவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கணும், அறிந்தவர்கள் உற்சாகப்படத்தக்கதாக அவர்களை உற்சாகப்படுத்தணும். விசுவாசிக்கிறீங்களா? போகும்போது சொன்னேன் கல்யாணத்துக்கா ஜெயிப்பீங்கண்ணே. இப்போ என்ன சொன்னேன்னுட்ட இதான் நிச்சயிச்சிருக்கிறாங்க, இதுதான் நடக்கும் அப்படின்னே கர்த்தர் எனக்கு சொன்னார். நீ திரும்ப அவன் போயிட்டான். திரும்ப பார்த்துட்டு நம்பாத, நீ கேவலப்படு அசிங்கப்படுவான். அவன் இவளுக்கு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்குறாங்கன்னு அவன் லவ் பண்ண ஓடிட்டான். கிறிஸ்தவங்க ஈனமான காரியங்கள் சபைகளுக்குள்ள பொல்லாப்பான காரியங்கள் பயத்தின் ஆவிய தேவன் தந்திருக்கிறான். அது இல்லை, தாய் தாப்பனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படின்னு எண்ணா நமக்குள்ளே வரணும். அப்படி இருக்குமானா நல்ல ஆசீர்வாதத்தை தருவார். பெரிய காரியங்களை உங்களுக்கு எனக்கு செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அங்கே இங்கே பார்க்காத ஆண்டவரை மட்டும் பார், கர்த்தரை பார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முக வெட்கப்படலை. அதனால தான் ஆண்டவரை கேட்கத்தார். சரீர சத்த சாராள் மத்தியில் மகிமைப்பட்டார். கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். 13வது வசனத்தை பார்ப்பீங்கன்னா, இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களுக்கு அடையாளமாய் தூரத்தில் அதை கண்டு, எதில் கண்டு? பக்கத்தில் பார்க்கல, கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்கள் அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கைட்டு விசுவாசத்தோடு மாறித்தார்கள். ஆபிரகாம் சந்தை தான். நம்ம எங்கேயோ கடந்தோம், எப்படியோ கடந்தோம், எந்த ஜாதி அடிமைகள் போகலாம். நிறையா முஸ்லீம்கள் ரசிக்கப்பட்டிருக்காங்க, பிராமின்கள் ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்புறீங்களா? பார்த்தீங்கன்னா வலசர பக்கமெல்லாம் போனோம்னா கட்டணல். ஆனால் சபை ஐக்கியத்துக்குள்ளே இருக்காங்க, சபை விட்டு விலகலை. விடுதலை பெற்றவனை ஓடிடுறாங்களா? ஓட்டம் அந்த ஓட்டம் இல்லை. விசுவாசத்தோடு ஆண்டவரை கேட்கட்டா பெரிய காரியங்களே கூடெல்லாம் போட்டவங்க பிராமின் முஸ்லீம் ஆண்டவரை கேட்கத்தார். என்ன ஆண்டவரை கேட்டார்? அவங்கள ஆபிரகாமுக்குள்ளே தெரிந்து கொண்டார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? கத்த நல்லவ பெரிய காரியங்களை கத்த செய்கிறவரா இருக்கிறார். அதனால நாம் விசுவாசிக்கணும். 2வதாக கத்த நாமத்துக்கும் மகிமையுண்டாகட்டும். நமக்குள்ளே ஜபா வேணும். 1 மணியாவது ஆண்டவரை கத்தார் பாடுகளை அனுப்பிக்க போகிறா சொல்கிறார், இப்போ வந்துடுவாங்கன்னு. ஆனாலும் கத்தருக்கு மகிமையுண்டாகட்டும். அவங்க ஜெபிக்கலை, தூங்கினாங்க. ஆண்டவர் எழுப்புறார். தூக்கத்தை விரும்பாத, இன்னும் இருக்கு செய்தி இருக்கு. சோம்பேறியே, நீ எறும்பிடம் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். இருக்கு கத்தருக்கு சித்தமானா புது வருஷத்தில் பார்க்கலாம். ஏன்னா பழைய வருஷம் முடிய போதுக்கு கொஞ்ச நாள் தானே இருக்கு. அதனால இப்போ வேண்டாம். ஆண்டவரை கத்தரை எதுக்காக சொல்கிறேன்னா, நீதிமொழிகளை பாருங்க. சோம்பேறியே எங்கப்பா சொன்னாருங்க? எங்கப்பா சொன்னாரு? எறும்பு என்ன வெயிட்டுங்க? என்ன வெயிட்டு? தோல். ஆனால் கடிச்சா எப்படி இருக்குங்க?
சோம்பேறிய நீ எறும்பினிடம் போய் வழிகளை பார், போ பார், கற்றுக்கொள். போகணும். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் அதுதான். இங்கே நாம் பார்க்கலாம், ஆண்டவரை கத்தருக்கு மகிமுண்டாக்கிட்ட நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் பார்க்கலாம் நீங்கள் அதை. ஆனாலும் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்றத பாருங்க. ஆதியாகமம் பெரிய காரியங்களை கர்த்தராகிய தேவன் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். 32வது அதிகாரம், ஆதியாகமம் 32. பெரிய காரியங்களை கர்த்தராகிய தேவன் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். இங்கே நாம் பார்க்கலாம், கர்த்தர் நல்லவர். 25 வாசிக்கலாம். 32 25 தேவனை கர்த்தர் ஜனங்கள் தங்கள் நான் யாத்திராகமும் போயிட்டு ஆதியாகமத்துக்கு 10. அதான் கவனக்குறைவு. ஆண்டவரை கர்த்தர் இன்றைக்கு தருகிற வசனத்தை நன்றாக விடுங்க. பெரிய காரியங்களை கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு எனக்கு செய்யவராக இருக்கிறார். உலகத்தில் உள்ளவர்களில் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். ஆதியாகமத்திலே கர்த்தர் நாமத்துக்கு மகிமையாகட்டும். பெரிய காரியங்களை செய்கிற தேவன் அதிசயங்களை காணப்படுகிறவராக இருக்கிறார். அதிசயங்களை காண செய்வார். அங்கே 32 அதிகாரத்தில் 25 வாசிக்கலாம். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறார். அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனை தொடை சந்தை தொட்டார். ஆனாலும் அவருடனே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தவடை சந்து சுளுக்கிற்று. அவன் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதுக்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன். ஆண்டவரை கர்த்தரின் எனக்கு செய்ய வரைக்கும் உண்மை விட மாட்டேன். அங்கே போகவா இங்கே போகவா, வியாதியாக இருந்தால் டாக்டர்கிட்ட போகாம இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் கர்த்தர் நல்லவர். பெரிய காரியங்களை கர்த்தராக்கி தேவன் செய்கிறவராக இருக்கிறார். அதற்கு அவன் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். யாக்கோபு யாருன்னா எத்தனை ஏமாத்தினவன், சகோதரனை வஞ்சிச்சவன். ஆனால் பின்னால் உணர்த்தப்பட்டவதான் ஆண்டவராகிய கர்த்தரால் உணர்த்தப்பட்டு பெரிய காரியங்களை கர்த்தராகிய தேவன் செய்தார். யாக்கோபே இஸ்ரவேல், யாக்கோபே இஸ்ரவேலே, இவைகளை நினைத்துக் கொள்ளு, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், உன்னை நான் மறப்பதில்லை, உன்னை நான் மறப்பதில்லை. யாக்கோபே இஸ்ரவேலே, இவைகளை நினைத்துக் கொள்ளு. யாக்கோபே இஸ்ரவேலே, இவைகளை நினைத்துக் கொள்ளு. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், உன்னை நான் மறப்பதில்லை, உன்னை நான் மறப்பதில்லை. யாக்கோபே இஸ்ரவேலே, இவைகளை நினைத்துக் கொள்ளு. யாக்கோபே இஸ்ரவேலே, இவைகளை நினைத்துக் கொள்ளு. போராடுகிறான். நீர் என்ன சொல்லுகிறவனா இருக்கா, உண்மை இருக்கிறது. நீ யார், எத்தன் ஏமாத்தினவன். நம்ம புக்கு போட்டாங்க தெரியுமா, கிதியோன் ஊழியத்தில் எப்பவோ உள்ள பாட்டு, 2004 5 உள்ள பாட்டு. அந்த பாட்டை கர்த்தருக்கு மகிமையாகட்ட கிளம்பண்டுங்கிற ஒரு தம்பி வீட்டுக்கு போயிருக்கும்போது பாடினேன். அந்த தம்பி கேட்டுட்டு கர்த்தருக்கு மகிமையாகட்ட இங்கே வந்திருக்கும் போது கூட கேட்டான் தெரியுமா, யாக்கோபே இஸ்ரவேலே அந்த பாட்டை பாடுறீங்களா, நீ பாடணும். ஏன்னா எத்தனான உன்னை ஏமாற்றின உன்னை உள்ளங்காயில் வரைந்துட்டேனே, உன் பாவம் போக்கி
ரத்தத்தால் கழுவி பரிசுத்தலேலூயா. நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனா தேவனை தரிசிக்க முடியாது. எந்த ஊழியக்காரன் போய் ரிப்போர்ட் பண்ணாலும் அவெல்லாம் அப்படி இருந்தாங்க, நான் தான் இருந்தாங்க, இப்போ இப்படி சாட்சி அவசியம். உடனே என்னை காண்கிற தேவன் அவர். ஆண்டவரும் பார்க்குறாரு, பிசாசும் பார்க்குது. அதோட மட்டும் இல்லை, ஜனங்களும் பார்க்குறாங்க. நான் உண்மையாக இருந்தால் தான், இல்லைன்னா ஒன்று இல்லை. கரெக்டா நிலவர் பெரிய காரியங்களே தேவனை கரெக்டா நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். அதற்கு பிறகு நீங்கள் பார்ப்பீங்கன்னா 26 to 29 வரைக்கும் அவர்கள் போகட்ட பொழுது விடுகிறது என்றால், அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விடேன் என்றார். உன் பேர் என்ன என்றார். அவர் அதற்கு யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் தேவனோடு மனுஷரோடு போராடி ஜெயிக்கிறவர்கள். அல்லேலூயா. இஸ்ரவேலே நீ பார்க்க உனக்கு ஒப்பானவன் யார்? ஒருவரும் இல்லை. உன்னை உயர்த்துவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? எத்தனான உன்னை ஏமாற்றினா உன்னை உள்ளங்கையில் வரைந்திட்டேனே. வேற கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு வேற காரியங்கள, அதாவது ஆண்டவரை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு பலனை தருகிறார். பெரிய காரியங்களை உங்களுக்கு எனக்கு அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். பெரிய காரியங்கள் நான் நினைச்சு பார்ப்பேன். உடனே என்னை தெரிந்து கொண்டு ஒரு கத்தோன்ன சினிமா பாட்டாக பாடுவேன்னு. அதனால் சினிமா பாவத்துக்கு தாய், அதில் தான் பாட்டு. ஆனால் இப்போ நினைக்கும்போது நானே ஆச்சரிப்பேன். பாஸ்டர் ஜீசஸ் சாம்சுந்தரையா சொல்வார், ப்ராபசி சாங் பார், தீர்க்கதர்சன பாடல்கள் பார். கட்ட நல்லவர். இந்த பாட்டு எல்லாரோடும் பேசும். பேசுமா பேசாதா? பேசுதா இல்லையா? உயிர்ப்பிக்கிறாரா இல்லையா? உயிருள்ள தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் பாருங்க. அப்பொழுது யாக்கோபுனா ஆண்டவரை கத்த நாமத்துக்கு மட்டும் மகிமை உண்டாகட்டான். அப்பொழுது யாக்கோபுடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர் என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். ஆண்டவரை கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருபோதும் உங்களை என்னை கைவிடுகிற தேவன் அல்ல. மூணாவதாக கீழ்ப்படுதல் அவசியம். இந்த கீழ்ப்படுதல் இல்லைன்னா அவ்வளோதான். பிள்ளைகளுக்கு நம்ம சொல்கிறோம் ஒரு பாதை, இப்போ பாதை தெரியலன்னா முந்தா நாள் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு அருமையான பையனை நாங்கள் பார்த்த ஒரு பெரியவர் கையில் நல்ல விலையுறந்த ஃபோன் வச்சுருக்காரு. வந்துட்டு போக தேடுதல் அவ்வளோதான் இருக்காருக்குள்ளும். எங்கேயோ போகணும், எந்த இடம்னு தெரியல அப்படின்னு இந்த தம்பி அந்தோணிகிட்ட வந்து கேட்டப்பல, அந்தோணி உடனே கற்றுக்க மகிமை உண்டாகட்டான். அந்த காரியத்தை சொன்ன, இப்படி போகணும். நம்ம சபை பேரெல்லாம் சொல்கிற ஒரு ஆட்டக்காரராக யாரும் தெரியல. கடைசியில் அதை கரெக்டாக சொல்லி முடித்த பிறகு நான் வந்து பார்த்துக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸுன்னு அந்த தம்பி சொல்கிறாரு. இந்த தம்பி ரொம்ப தேங்க்ஸுன்னு. ஏன்னா ஒரு திக்கற்ற நிலை. நம்மளும் அப்படித்தான் இருந்தோம். ஆண்டவரை கத்த ஒரு நாள் உங்களை என்னை கைவிட மாட்டார். ஒரு நாள் உங்களை என்னை மறக்க மாட்டார். அவன் நம்ம நினைத்திருக்க நினைவுகளை நீ அறிவாயா? அத்தியமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே அப்போஸ்தலர் இருக்குவாங்க 13 அதிகாரம். அப்போஸ்தலர் 13 அதிகாரம். ஆண்டவரை கத்த எங்கே நாம் பார்க்கிறோம் நம்முடைய ஜபம் எப்படி, நம்முடைய ஒபீடியன்ஸ் நிமித்தமான காரியத்தில் 13 ஆண்டவர் அப்போஸ்தலர் 13 21 இருந்து 23வது வசனம் வரைக்கும் அதை பாருங்க. அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பெண்ணியத்தானே கீசுடைய குமாரனை சவுலை 40 வருஷம் அவர்களுக்கு கொடுத்தார். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை தனக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டு எனக்கு சித்தமானவளையெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். அவனுடைய சந்ததி தேவனாகிய கர்த்தருடைய அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தின்படி இஸ்ரவேலுக்கு இரட்சகராகி இயேசு எழும்ப பண்ணினார். தேவனுடைய வார்த்தையின்படியே ஆண்டவரை கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறார். அவனை தள்ளியே அவன் கேட்கல. சவுலை பற்றி பார்த்தீங்கன்னா ஆண்டவரை தேடலை, தப்பு செஞ்சான், பொறாமை வந்துச்சு தாவீது மேலே. 2 ஆமை இருக்குது, என்ன ஆமை? கீழ்ப்படியாமல் பொறாமை, 2 வந்துடக்கூடாது. வந்தால் அவ்வளோதான். இன்னைக்கு அநேகர் உன்னை உயர்த்துறதும் மனுஷன் இல்லை, தேவன் உன்னோடு இருக்கிறத அவர் வெளிப்படுத்துவார். பெரிய காரியங்களை கர்த்தராகி தேவன் நமக்கு செய்கிறார். அதிசயத்தை காணப்படுகிறது தேவனுடைய இறக்க வெளிப்பட்டது நாம் நன்றாக கண்டு கொள்ளலாம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதிசயத்தை காணப்படுகிற தேவன் காண்கிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா கர்த்தருக்கு மகிமே. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் 21 23 மறுபடியும் அது முதல் தங்களுக்கு ராஜா வேணும், ஏன்னா நீங்கள் வேண்டாம். நீ முதல்ல ஜபம் பண்ணு. ஊழியக்காற்றை போகக்கூடாதான், போகணும். வழி நேரத்தில் நாங்கள் வியாதி இருந்தால் டாக்டர்கிட்ட போகணும் ட்ரீட்மெண்ட்டுக்காக. அதே போல தான் ஊழியக்காரர்களும் தேவனுடைய வசன வார்த்தையை கொண்டு போதிக்கணும். அந்நிய வார்த்தை சொன்னாக்குண்டா அதுக்கு நம்ம கீழ்ப்படியக்கூடாது, அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். பின்பு அவன் அவரை தள்ளி ஏன் கீழ்ப்படியாதனால் தாவீதை அவர்களுக்கு ராஜாக ஏற்படுத்தி ஈசாவின் குமாரனாகிய தாவீது எப்படி என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன், எனக்கு சித்தமானவைகளெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். அவனுடைய சந்ததியில் தேவன் நமக்கு தமது வாக்குத்தத்தின்படி இஸ்ரவேலுக்கு ரட்சகராகிய இயேசு எழும்ப பண்ணினார். ஆண்டவரை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்கிறது. 4வதாக பார்க்கலாம், எஸ்தரை குறித்து பார்க்கலாம். இந்த எஸ்தர் நட்சத்திரம் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. ஆண்டவரை கட்ட நாமத்துக்கும் மகிமை உண்டாகட்டும். பெரிய காரியங்கள் செய்கிற தேவன். எஸ்தர் புஸ்தகத்தில் அதிசயத்தை காணப்படுகிற தேவனுடைய இரக்கம் வெளிப்படும். என்ன சொல்கிறா? 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் நல்லவர். 16 17 17 எஸ்தர் 4:16 17 நீ போய் சுசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் குசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்துல பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னாள். அப்பொழுது மொர்தெகாய் அப்புறம் புறப்பட்டு போய் எஸ்தருக்கு தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். உபவாச ஜெபம் யூத ஜனங்களுக்கு விரோதம் எழும்புது. இன்னைக்கு நிறைய சட்டங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இனி வரும்போது பாருங்கள் பயங்கரமாக இருக்கும். ஆளுகையில் அதான் ஆண்டவர் அதுக்கு முன்னால் ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி இன்சியலோடு சொல்லுவார். அதே நினைப்பேன் நான். ஜெபியும் பாரு. இன்னைக்கு பார்க்குறோம், மனுஷனை நம்பதை விட்டு விடுங்க. கர்த்தரை நம்புவது தெளிப்பான். மனுஷனை நம்பினாலும் சரி, யாராக இருந்தாலும் மனுஷனை நம்பினாலும் சரி ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த நாட்களில் கர்த்தருக்கு யூத ஜனங்களுக்கு விரோதமாக அங்கே ஆமானை பார்க்குற ஆமன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்னா கர்த்தர் நல்லதான் அந்த உபவாச ஜபத்தில் கூட பார்த்தோம். அந்த ஆமா ஆகாஸ்வர ராஜாவுக்கு நன்மை செய்தான். அது மறக்கப்படாத நன்மையை நினைக்கல. இன்னைக்கு நன்மையை நினைக்க மாட்டாங்க. இங்கே அவ்வளோதான் செய்யுங்களேன். நல்லா வேடம் வாசிங்கங்க. ஆண்டவரை கர்த்தர் நான் சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட. புதிய ஏற்பாடு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். ஒரு 4 நாளில் வாசம் முடிச்சிருவேன். ஏன்னா ஆட்டோவிலே போயிட்டுருக்கனால கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மட்டும் மகிமையுண்டாகட்டும். தேவனுடைய பலன் நல்ல பலன் இருக்குது, வல்லமை இருக்குது. அதில் கூட புசிக்க கூட மறந்து போகும். அப்போ தான் அந்த பாசிங்களெல்லாம் நிறைய வாசிப்பேன். கர்த்தர் நல்லவர். பெரிய காரியங்கள் கர்த்தராகி தேவன் நமக்கு செய்கிறவராக இருக்கிறான். அதனால தான் இவன் செஞ்சான், ராஜாவை காப்பாற்றினா அது அவனுக்கு மறைக்கப்பட. நீ செய்த நன்மைக்கு தக்க பலனை கர்த்தர் தருவார். நான் இதெல்லாம் செஞ்சேனே அதெல்லாம் நினைக்கவே நினைக்காது. கர்த்தரை மட்டும் பார். மொர்தெகாய் யூதன், அவன் யார்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனாலும்
அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆமான் அவனை பார்த்து அவன் கனம் கொடுக்கலாம், மதிப்பு கொடுக்கலாம். அந்த மதிப்பு கொடுக்காத நிமித்தமான காரியத்தில் அவனை கர்த்தருக்கும் மகிமையுண்டாகட்டும். ஆலோசனை கொடுக்குறாங்க பொண்டாட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஆனால் ஆலோசனை கொடுத்தவங்க கடைசியில் சொல்லிட்டாங்க, அவன் யூத குலத்தானால் நீ கிறிஸ்தவனா இருப்பாயானால், நீ உண்மை உள்ளவனா இருப்பாயானால் நீ பயப்படவே பயப்படாதே. ஆண்டவரை கேட்கத்தான் நான் உண்மையாக அவங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து அவர் மேல் நம்பிக்கவே. ஆண்டவரை கர்த்தர் God is never fails. ஒரு போதும் என்னை கைவிட மாட்டான், ஒரு போதும் என்னை மறக்க மாட்டான். கர்த்தரை மட்டும் பாரு நமக்கு செய்யலாம். இங்கே கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். அதுக்கு பிறகு நீங்கள் பார்ப்பீங்கன்னா அவனை கொன்று போடும்படியான ஒரு காரியங்கள் கூட வருகிறது. ஆனாலும் இந்த எஸ்தர் செய்த காரியம் அது ராஜாவுக்கு அறிவித்திருந்தால் நம்ம கூட நினைக்கலாம், எவ்வளோ உதவி செஞ்சோம், என்னெல்லாம் பார்த்தோம், இருதயம் குத்தப்படும். உண்டா இல்லையா? அதான் மனுஷனுடையது, ஆனால் தேவனுடையதா இல்லை. தேவன் அங்கே இருந்த நிமித்தமான காரியத்தில் தான் தேவனுடைய மகிமை பெரிதாய் விளங்கிட்டா இல்லையா? அதிசயம் நடந்ததா இல்லையா? அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். ஆமான் பொண்டாட்டி சீரஸும் ஃப்ரெண்ட்ஸு மரம் பாரு, உன் வீட்டு பக்கத்தில் 50 முழம் தூக்கு மரம், அவனை சாகடிக்கணும். அவன் உன்னை பார்த்து கூப்பிட்டா அவங்க நினைவு எப்படியோ மறித்தாலும் கிறிஸ்துக்கென்று மறிக்கணும். அதான் உண்மை. ஆண்டவரை கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். பெரிய காரியங்களை செய்த தேவன் அதிசயத்தை காணப்படுகிறவராக இருக்கிறான். ஏன்னா நாம் வணங்குகிற தேவன் அதிசயமானவர், அவர் கிரிகள் அதிசயமானவர்கள். அது நிமித்தமான காரியத்தில் தான் நடந்த காரியம் வந்தான். ஆனால் கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். அங்கே எஸ்தர் என்ன செஞ்சான்னா அவளுக்கு செங்கோல் நீட்டப்படுகிறது, ராஜா நீட்ட மாட்டான். யார் வந்திருக்கான்னு பார்த்தா இவன் எட்டி பார்த்தாது, ராஜா எட்டி பார்த்தாது, யாரா ஆகாச ராஜா ஆமான் வந்திருப்பான். இங்கே வந்து நிற்பது எஸ்தர். எஸ்தர் ராஜாத்தியா உனக்கு என்ன வேணும்? ஆண்டவரை கர்த்தர் இன்றைக்கும் உன்னை என்னை பார்த்து கேட்குற. சொந்து பார்க்காதீங்க, ஜப்பம் கேட்கப்படலன்னு நினைக்காதீங்க. உன் ஜெபத்தை கேட்பா. ஒரு வீட்டுள்ள அவரை உனக்குள்ளே உலாவி உனக்குள்ளே வாசம் பண்ணி உண்டேவனாக இருக்கிற. ஏன்னா பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்ப்பீங்கன்னா கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். ராமன் இன்றைக்கு என்ன சொன்னான்னா, ஆமாம் ராஜா உடுத்திருக்கிற வஸ்திரம் ராஜா குதிரை மேலே வச்சு யார் ராஜா கனம் பண்ண விரும்புகிறானோ, ஏன்னா இவனுக்கு முத்திர மோதிரெல்லாம் போட்டிருக்கா, ராஜாத்தை விருந்துக்கு கூப்பிட்டுருக்கிறா. மனுஷனை நம்புவதை விட்டுவிடு. கர்த்தராகிய தேவன் மேல் நம்பிக்கை வேலை ஸ்தலம் உன் வீட்டில் உன் ஜனத்திலமே இப்படியான நெருக்கங்கள் இருக்குமானா அதை குறித்து நீ பயப்படவே பயப்படாது. நல்லா உறுதியை பற்றிக்கொள். உண்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதை விடவே உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறான். நம்ம லூயிஸ் மேரி வீட்டில் பார்ப்பீங்கன்னா பையனுக்கு ஆண்டவர் சொன்னார், வெளிநாட்டில் உனக்கு வீடு தருவேன், வெளிநாட்டில் வேலை தருவேன், வெளிநாட்டில் அவனுக்கு வீடு கூட சேஷராக பணம் தேவை, கரெக்டாக தருவார். இது செய்தவர் அதை செய்ய மாட்டாரா? செய்வாரா இல்லையா? செய்வாரா இல்லையா? அவரை தான் பார்க்கணும். கர்த்தர் இல்லவ நடந்த காரியம் நேரம் பணம் 2வது நாள் ராஜா கூப்பிட்டாரு. அப்போ தூக்கு போட்டு அவன் வீட்டு பக்கத்தில். ஆனால் ஒன்று நடந்தது என்னன்னா, இவன் வந்த போது தான் கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். அதுக்கு முன்னால் ராஜா கனம் பண்ண விரும்புகிறவன் யாருன்னு, ஏன்னா கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். இவன் தன்னை தான் நினச்சிக்கிட்டான். தன்னை தான் நினச்சிட்டு போய் பொண்டாட்டிக்கிட்டையும் குடும்பத்திலையும் பொண்டாட்டியாக நல்ல புத்தி உள்ளவளாக இருந்தால் புத்தியை சொல்லுவாள். கூட இருக்கிறவங்கள நல்லவளாக இருந்தால் புத்தியை சொல்லுவாங்க. உலக புத்தி அங்கே இருக்குது, அதனால உருப்படாத காரியம். அவன் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக யாரும் என்னமோ செய்யக்கூடாதுன்னு சொல்லணும். செய்யலை. கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். நடந்த காரியம் என்ன? பெரிய காரியங்களை செய்து தேவனா கேட்கறத 2வது நாள் வர்றான். கர்த்தர் நல்லவராக இருக்கிறான். அதுக்கு முன்னால் மொர்தெகாய் ராஜாவை ஆகாசுவை ராஜாவை காப்பாற்றினது ராஜாவுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ யாருக்கு மொர்தெகாய்க்கு விரோதமாக தான் ஆமான் வரான், எங்கே அவனை தூக்கில் போடணும். இப்போ ராஜா இருக்கிற உண்மை இல்லை, நீதி செய்கிற தேவன் உண்மை உள்ளவர்.
மறக்காத, பயப்படாதே, நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன். பெரிய காரியங்களை உங்களுக்கு எனக்கு அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். நடந்த காரியம் என்ன? இவன் சொல்லுகிறான், நீ போ, ராஜா காணம் பண்ணுகிற ராஜா குதிரை வஸ்திரத்தை எல்லாம் எடுத்துக்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்லித்தரேன், கோள் ஆவிய நீ கேட்டு நடந்தியானால், நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, நடந்த காரியம் என்ன? ராஜா சொன்னார், போ, வாசப்படியில் அழகா சொல்றேன், என் வாசப்படியில் காத்திருக்கா முருதகாய்க்கு, நீ சொன்னபடியே செய், ஒன்ன விட்டுறாத. நடந்த காரியத்தை பார்த்தீங்களா? கோவேரி கழுத மேல ராஜ வஸ்திரம், கத்தருக்கு கண்ண பண்ணுகிற மனுஷனுக்கு இப்படியாய் செய்யப்படும் என்று அவன் நினைச்சது முருதகாய் தனக்கு செய்வான். நீ உன் நினைவுகள் அவர் நினைவு அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை தட்டி கத்தாரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை கேட்க பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறான். ஒருபோது விலகாத கிருபை அங்கே வெளிப்படுகிறது. கால் வலிக்குது நிற்கிறதுக்கு, கத்த நிலவை நல்லா ஜெபிச்சுக்கிடுங்க. நான் கொஞ்ச நேரம் தான் பெரிய காரியங்களே உங்களுக்கு எனக்கு அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். கத்தருக்கு மகிமை உண்டாகட்டான். சொல்லிட்டு என்ன பண்ணான்னா, நமக்குத்தான் சொல்லிட்டு வந்துட்டான். ஏன் நடந்தது என்ன? என்னம்மா நடந்தது? ஓ, முருதகாய குதிரை மேலே வச்சு ஊரெல்லாம் சுற்றிட்டு ராஜா கண்ணம் பண்ணுகிற மனுஷனுக்கு இது செய்யப்படும் என்று சொல்லு சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு இருக்குங்க. இன்னைக்கு ஒருவேளை தேவனுடைய வார்த்தைகளை கேட்பாயானால் உன் உள்ளத்திலே நீ குத்தப்பட்டவா காபியாக்கவா, நீ ஆண்டவர் சமூகத்தில் தாழ்மை தரித்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா பழைய ஏற்பாடு நம்ம வாசிக்கும் போது எரேமியா வாசித்து வரேன், இப்போ பழைய ஏற்பாடில் அல்ல, எரேமியால வாசிக்கும் போது தப்பு செய்தவனுக்கு இந்த தண்டனை வருதுன்னு சொல்கிறாரு. ஆனால் தப்பு செய்தவன் தன் தவறை உணர்ந்து அறிந்து மன்னிப்பு கேட்கும்போது கர்த்தருடைய கிருபை வெளிப்படுது. உண்டா இல்லையா? நீங்கள் வாசு பாருங்கள், எரேமியாவை வீட்டில் போய் வாசு பாருங்க. நான் கர்த்தருக்கு மகிமைண்டாகட்டும், அங்கே வர்றதுக்கு முன்னால் எரேமியா 35 வரைக்கும் நான் வாசிட்டு வந்தேன். ஏன்னா வேத வசனம் தான் உனக்கு எனக்கு போஜனம், அந்த போஜனத்தினால திருப்தி. சாரி, இப்போ நடந்த காரியம் கர்த்தருக்கு மகிமைண்டாகட்டும். நேராக நான் என்ன சொன்னான்னா, வேற யாரில் துஷ்ட ஆமான் தான் அந்த மாதிரி பண்ணோம். நான் மாதிரி பண்ணது துஷ்ட ஆமான் தான். யாரை கொல்ல? முருதகாய்க்கு விரோதமாய். கர்த்தருக்கு மகிமைண்டாகட்டும். யூத ஜனங்களுக்காக தன் சகோதரனுடைய மகள் எஸ்தரை உபாசித்து ஜெபிக்க சொன்னவன். கர்த்தருக்கு மகிமைண்டாகட்டும். ஆனாலும் அவளும் அதன்படியே செய்தாள். அதற்கு பிறகு நம்ம பார்க்கின்ற வேளையில் பெரிய காரியங்களை கர்த்தராகி தேவன் செய்தார். அது நடந்த காரியங்கள், பெரிய காரியங்களை செய்கிற தேவனை கர்த்தர் உங்களை என்னை பலப்படுத்துகிறவராக இருக்க, உங்களை என்னை தைரியப்படுத்துகிறவராக இருக்கிறார். கடைசியில் எங்கே ஆனால் ஆலோசனை கொடுத்தாங்களே, அவங்களே என்ன சொல்கிறாங்க தெரியுமா? கர்த்தர் நல்லவர், நீ மற்றவங்க ஆலோசனைக்கு போகாதே. ஆண்டவரை கர்த்தருடைய ஆலோசனை உனக்கு அவசியம். ஏன்னா ஆலோசனை கொடுத்தவங்க அவன் யூத குலமானால் பாருங்க. எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 13 ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாக சிரேசுக்கும் தன் சிநேகதை எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரனும் அவன் மனைவியாகிய சீரேசும் அவனை பார்த்து, முருதகாய்க்கு முன்பாக நீ தாழ்ந்து போக தொடங்கி நீர் ஆரம்பமாயிட்டு, ஆனால் அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். அவர்கள் இப்படி பேசிக்கொண்டு இருக்கும்போதே ராஜா கூப்பிட்டார். ஏன்னா முருதகாய ராஜ வஸ்திரம்லாம் தரிக்கணும், அதனால் போய் அவனுக்கு கூட்டுவானு. ஏன்னா அவனுக்கு பதவி கொடுத்துருக்காருல, உதவி கொடுக்கறத வச்சுருக்காரு இல்லையா? அதன் நிமித்தமான காரியத்தில் கர்த்தர் பெரிய காரியங்கள் தேவனை கர்த்தர் செய்கிறவராக இருக்கு. பாருங்க என்ன நடந்தது. அப்போ ஒருத்தன் வந்து சொல்கிறான், யாருக்கு? முருதகாய்க்கு. அவன் ஆமான் வீட்டு பக்கத்தில், அடுத்து தூர கூட இல்லை, கிட்டதான். தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்கும்போது நமக்கு பயப்பட
நமக்கு விரோதமா யார் எழும்பினாலும் அது வாய்க்காதே போகும். கர்த்தர் கிரியை செய்கிறவரா இருக்க. பிரதர் என்ன செய்கிறாரு பாருங்க. தூங்கிறாத தம்பி. ஹலோ தங்கம், கிருபா பக்கத்துல இருக்கவர் தான் ஈசன். நான் தான் கவனி. அதுக்கு தான் நான் உங்களெல்லாம் பார்த்து தான் சொல்றது. பைபிள் வாசிக்கும் என்ன செய்யுது? அது என்னதுங்க? தூக்கம். என்னங்கன்னா அது ஏன் கேட்குறீங்க? ராத்திரி எல்லாம் தூங்கல. இன்றைக்கு இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. என்னை காண்டவரை கட்டார் ஒன்று என்னை எப்படி உருவாக்கி இருக்கிறேன். கட்டார் நல்லவர், பெரிய காரியங்களை இந்த கைவனாக்கா கட்டார் நமக்கு செய்கிறவராக இருக்கு. அதனால ராஜ சமூகத்தில் அந்த முருதக்காயோட நீ பயப்படாது. அதிசயத்தை காண பண்ணுகிட்டே உண்டு இறக்கம். கடைசியாக பார்ப்பீங்கன்னா ரூத்து. ரூத்தை பற்றி உங்களுக்கு தெரியல. 2 மகன் அந்நிய தேசத்துக்கு போயிட்டாங்க. அந்நிய தேசத்தில் போகும்போது 2 பிள்ளைகளும் செத்துட்டாங்க. அதனால் இப்போ என்னென்னா கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை கர்த்தராகி தேவன் செய்கிறவராக இருக்கிறான். பெரிய காரியங்களை உனக்கு எனக்கும் செய்கிற தேவன் அதிசயத்தை காண பண்ணுவா. அவர் கரம் குறுகல்ல, அவர் செவி மந்தம் இல்லை. 1 அதிகாரத்தில் அங்கே மாமியார் என்ன சொல்கிறான்? நெகேமியா நகோமி தான் நடத்திட்டு வந்தான். நகோமி என்றால் பரிசுத்த ஆவியினர் சொல்லலாம். அங்கே நடத்தி வந்த காலங்களெல்லாம் நான் பார்க்கின்ற வேளையில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை, பெரிய காரியங்கள். எத்தனாவது பக்கத்தில் இருக்கோமா? பெரிய காரியங்களை கர்த்தராகி தேவன் செய்கிறவராக இருக்கிறார். ஏன்னா என் பைபிளை நீங்கள் யாராவது எடுத்தீங்கன்னா பயந்துருவீங்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு செய்தி இருக்கும், ஒவ்வொரு இடத்துல ஒரு பாட்டு இருக்கும். அதனால தான் கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். பெரிய காரியங்களை கர்த்தராகி தேவன் நமக்கு செய்கிறவராக இருக்கிறா. அதிசயம் செய்கிற தேவன் ஒருபோதும் நம்மை விட்டு விலக மாட்டார். ஒருபோதும் உங்களை என்னை கைவிட மாட்டார். எல்லா தீங்குக்கு விலக்கி காக்கிற தேவன் தீங்கிலிருந்து விலக்கி காக்கிறவராக இருக்கிறார். அதிசயத்தை காணப்படுகிற தேவன். ஏன்னா வறுமை நிமித்தம் வறட்சியான இடத்துக்கு போகிறாங்க. வறுமை வந்துச்சு, அதனால் தேசத்தை விட்டு தேசம் போயிடுறாங்க. தேசம் விட்டு தேசம் போனதுனால நிமித்தம் கர்த்தர் தேவன் மகிமைப்படுவாராக. அப்போ அங்கே போன உடனே இந்த கீழ்ப்படியாமல் கீழ்ப்படிதல் இல்லாத நிமித்தமான காரியத்தில் தானே இந்த காரியங்கள் உண்டாகிறது. அவர் என்ன செஞ்சா? 1 அதிகாரம் கர்த்தர் நல்லவர் 15 17 வசனம். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி. 2 மனுக்கு 2 பொண்டாட்டி. 2 பேருக்கும் பிள்ளை இல்லை. புருஷனும் செத்து போனான், பிள்ளைகள் 2 செத்து போச்சு. இப்போ என்ன சொல்கிறா மாமியார்? திரும்ப தேசத்துக்கு போகணும், மறுபடியும் தேசத்துக்கு போகணும், மறுபடியும் அந்த ரட்சிப்புக்குள்ளே கடந்து வருகிற உங்கள் மத்தியில் கர்த்தருடைய இரக்கம், பெரிய காரியங்களை கர்த்தராகி தேவன் நமக்கு செய்கிறவராக இருக்கிறோம். அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. நடந்தது என்ன? கர்த்தருக்கும் மகிமை. அப்பொழுது அவள், இதோ ஒரு சகோதரி தன் ஜனத்தை எடுத்திருக்கும், தன் தேவர்களிடத்திலும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரி பிறகு திரும்பி போகின்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். வேற எதுவும் பேசாத. நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி நடக்கணும் உங்ககிட்ட தான் இருக்கணும். நான் வேற எங்கேயும் போக மாட்டேன். கர்த்தராகி தேவன், நீயும் உன் சகோதரியின் பிறகு திரும்பி போயின்றான். அதற்கு ரூத்து, மணவாட்டியா இருக்கிற நம்மை சொல்கிறா, மணவாளன் நம்மோடு இருக்கிறதை உணரணும். நான் உண்மை பின்பற்றாமல் உண்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நான் தங்குவேன். உம்முடைய தனம் என்னுடைய தனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே இல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தார். கர்த்தர் அதுக்கு சரியாகும், அதுக்கு அதிகமாகும். அல்லேலூயா,
அல்லேலூயா. உம்மை உறுதியா பற்றி கொண்ட மனதை விடுவேன் உண்மையை நம்பி இருக்கிறதுனால. அல்லேலூயா. பெரிய காரியங்களை கர்த்தராக தேவன் செய்கிறவராக இருக்கிறார். அடுக்கு பிறக்க பார்க்கும்போது அந்த வழியில தான் ஆண்டவராக கர்த்தருடைய சந்ததி வெளிப்படுகிறதா இருக்கிறது. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். 18வது வாசம், அவள் தன்னோடு வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடு ஒன்று பேசவில்லை. மறுபடியும் பெத்லேகம் மட்டும் நடந்து போனார்கள். தேவ பிள்ளையே, ஆண்டவரை கத்த கண்களை மூடி ஜெபிப்பாமா. கத்த நல்லவர். எழும்பி நிற்கிறீங்களா? கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டீங்கள? ரொம்ப நேரம் உட்காந்துட்டீங்களோ? ஆண்டவரை கத்தருக்கும் மகிமை. பெரிய காரியங்களே கத்தராகி தேவன் செய்கிறார். கத்தர் மகிமையான காரியங்களே உங்களுக்கு எனக்கு அவர் செய்தார் என்று கத்தர் நாம மட்டும். ஏன்னா நம்ம முதல்ல பார்த்தோம் அவர் எப்படி, நம்ம எப்படி இருக்கணும், நம்ம சபை எப்படி இருக்கணும். சபை நான் சபையை மட்டும் சொல்லாத, சபை நீனு நானும் தான். சபை குறித்து தான் கத்த சொல்கிறான். என்ன சொல்லுகிறா? கத்த நாமத்துக்கும் மகிமுண்டாகட்டும். பெரிய காரியங்கள் கத்த நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். ஆதித்யத்தை காணப்பண்ணு தேவனுடைய இறக்கம் வெளிப்பட்டது. நம்ம சாட்சி சொல்ல, நம்ம சாட்சியை வைக்கணும். முதல்ல விசுவாசம், 2வது ஜபம், 3வது கீழ்ப்படிதல், 4வது தாழ்மை, 5வது மன உறுதி. அதுக்குள்ளதெல்லாம் நம்ம பார்க்கணும். கண்களை மூடுங்க, கத்தரை பாருங்க. நான் கடந்த வாரத்தில் கத்தருக்கும் மகிமுண்டாகட்டும் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அலமா சபைக்கு போயிருந்தேன். அப்போ பிள்ளை கிறிஸ்தவருடைய அக்கா 2 பேர் வந்திருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த தம்பியோடைய அம்மாவுக்கு எப்படி அவங்க அம்மா பற்றியெல்லாம் ஒரு சாட்சியோடு தேவனுடைய வார்த்தையை கொடுக்க அங்கே கிரியை செய்தார். அப்போ அவங்க கண்ணை மூடி எல்லாரும் ஜெபிங்கன்னு சொல்லும். எல்லாரும் கண்ணை மூடிட்டாங்க. அவங்க ஒரு தரிசனம் கண்டாங்களாம். அவங்க தம்பி மேலே ஒரு கையை இறங்கி கையில் எண்ணெய் தலையில் ஊற்றுறாங்களாம். ஆனால் வாட் இஸ் மீனிங்? அபிஷேகம். அன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகளை கூட பார்த்தீங்க. அபிஷேகம். இன்றைக்கு நம்ம அபிஷேகத்தை பெற்றுக்கோம். நம்ம பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இழந்து போகக்கூடாது. கர்த்தர் பெரியவன். அல்லேலூயா, அல்லேலூயா. துணையின்றி நான் தவித்தேன், துன்பம் நிறைந்த என் வாழ்விலே துணை என்று தவித்தேன். என் துக்கம் எல்லாம் சந்தோஷம் மாற செய்தவர், என் துக்கம் எல்லாம் மாற செய்தவர். துணையாக வந்ததாலே ஸ்தோத்தரிப்பேன், துணையாக வந்ததாலே ஸ்தோத்தரிப்பேனே. என் துக்கம் சந்தோஷமாய் மாறும், என் துக்கம் சந்தோஷமாய் மாறும், என் துக்கம் என் துக்கம் சந்தோஷமாய் மாறும். துணையின்றி நான் தவித்தேன், துன்பம் நிறைந்த என் வாழ்விலே, துன்பம் நிறைந்த என் வாழ்விலே துணையின்றி நான் தவித்தேன். ஆண்டவர் கரத்தின் மகிமை கண்டேன், ஆழியின் அலைகளால் அமிழும்போது ஆண்டவர் கரத்தின் மகிமை கண்டேன். மகிழ்ந்தேன், மகிழ்ந்து துதித்தேன், உம்மை போற்றி போற்றி புகழ்ந்திடுவேன். மகிழ்ந்து துதித்தேன், உம்மை போற்றி போற்றி புகழ்ந்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமாய் மாறும், என் துக்கம் என் துக்கம் சந்தோஷமாய் மாறும். துணையின்றி நான் தவித்தேன், துன்பம் நிறைந்த என் வாழ்விலே, துன்பம் நிறைந்த என் வாழ்விலே
துணையின்றி நான் தவித்தேன். காலத்தில் துணையானார், உறங்காமல் தூங்காமல் பாதுகாத்தார். ஆபத்து காலத்தில் துணையானார், உறங்காமல் தூங்காமல் பாதுகாத்தார். கண்டேன் தேவ மகிமையை உம்மை போற்றி போற்றி புகழ்ந்திடுவேன். தேவ மகிமையை உம்மை போற்றி போற்றி புகழ்ந்திடுவேன். என் சந்தோஷமாய் மாறும் என் துக்கம், என் துக்கம் சந்தோஷமாய் மாறும். துணையின்றி நான் தவித்தேன். துன்பம் நிறைந்த என் வாழ்விலே, துன்பம் நிறைந்த என் வாழ்விலே துணையின்றி நான் தவித்தேன். ஜபத்தை கேட்டவர் துணையானார், ஜபத்திற்கு அவரே பதிலளித்தார். ஜபத்தை கேட்டவர் துணையானார், ஜெபத்திற்கு அவரே பதில் தந்தார். ஜெபித்தேன், ஜெயத்தை எடுப்பேன். போற்றி போற்றி புகழ்ந்திடுவேன். ஜெபத்தை எடுப்பேன், உம்மை போற்றி போற்றி புகழ்ந்திடுவேன். சந்தோஷமாய் மாறும் என் துக்கம், என் துக்கம் சந்தோஷமாய் மாறும். துணையின்றி நான் தவித்தேன். துன்பம் நிறைந்த என் வாழ்விலே, துன்பம் நிறைந்த என் வாழ்விலே துணையின்றி நான் தவித்தேன். துணையானார், கரம் பிடித்து என்னை நடத்தி செல்வார். கரம் பிடித்து என்னை என் மனவாளனை உம்மை போற்றி போற்றி புகழ்ந்திடுவேன். உம்மை போற்றி போற்றி புகழ்ந்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என் என் துக்கம் சந்தோஷமாய் மாறும். துணையின்றி நான் தவித்தேன். துன்பம் நிறைந்த என் வாழ்விலே, துன்பம் நிறைந்த என் வாழ்விலே துணையின்றி நான் தவித்தேன். துணையின்றி நான் தவித்தேன். துன்ப நிறைந்த என் வாழ்விலே துணையாக வந்ததாலே துணை என்னென்ன உதவி எப்படியெல்லாம் பார்க்குறோம். ஆண்டவரை கத்த கைவிடா தேவன், விளையாடாத தேவன், ஆபத்து காலத்தில் உதவி செய்கிற தேவன், நான் தான் உன் தேவன் என்று சொல்கிற தேவன், பெரிய காரியங்களை கத்தராகி தேவன் செய்கிறவராக இருக்கிறார். இறக்கத்தில் ஐத்திரமுள்ள தேவனுக்கு கத்தர்த்தி ஆக்கத்தீரவா. வெக்கப்படுத்தாத வேதனைக்கு சும்மாயிரு, பயப்படாத உன் படிக்கை நான் மாற்றி போட்டவராக இருக்கிறேன். படிக்கிற சத்துவத்திலே என் கிரிய வெளிப்படம். உன் சகோதர குடும்பங்கள் காதேவி சஞ்சலத்தை எடுத்து சகோதரி பயப்படாது, பிள்ளையின் பூரிப்பார் தபம் கேட்கப்பட்டது. பயப்படாதே என் மகனை, சிடங்கள் காபி அக்கத்தேரி என் சாமத்திரம் வந்த உயர்த்துவே. உன்னோடு இருக்கிற உன் பிரயாசம் பலனை சாப்பிடுவோம், பாக்கிய நன்மை உண்டாயிருக்கும். உலக தோற்றமனே உன்னை தெரிந்து கொண்ட தேவன், என் மகனே நானும் உன்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுவேன். எல்லா காரியத்திலும் கவனமாயிரு, பயப்படாது. நீ வெக்கப்பட்டு போவதில்லை. கத்த பெரிய காரியங்களை கத்த செய்கிறான். மறுபடியும் கத்த சொல்கிறான், மழைகள் நிமித்தம் கவனம் கவனம்.
எல்லா காரியத்திலும் தேவனை கர்த்தர் பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்கள் பிள்ளைகள் காரியத்தில் கவனம். என்னை எங்களை தாழ்த்தருவரோ வழி நிறுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு ரத்தம் இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசின இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எங்கள் அன்பு தெய்வமே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இம்மட்டும் நடத்தின எபனேசருக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவாவியானவர் அருமையான தாயரை மூடி மறைத்து நடத்தும் இந்த பாதைகளுக்காக நன்றி. இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பங்களும் ஆஸ்வாதமாக இருக்க ஆஸ்வாதிங்க. சகல விதமான ஆஸ்வாதத்திற்குள்ளும் உங்களுடைய பிள்ளைகளை மூடி மறைத்து மகிமைப்படுங்க. தேவ சமாதானத்தோடு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டு கொள்ளுங்க, வழி நடத்துங்க. என் தேவனை மக்கள் ஸ்தோத்திர கத்தாவே, தாப்பனே இன்னும் சத்தியத்தை கத்தாவே அறிந்து கொள்ளவும் சத்திய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து உணர்வடைந்து உம்மை உறுதியாய் பற்றி பூர்ண சமாதானத்தை கண்டடையும் கத்த கிருபைதாங்க. ஒவ்வொரு சபையார் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறையா கத்தாவே. இந்த ஆண்டிலும் கத்தாவே மகர் ஸ்தோத்திரையா. கரல் செய்ய கடந்து போகக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொரு இல்லங்களிலும் கத்தாவை சந்தித்து கத்தாவே உம்முடைய ஆஸ்வாதத்தை கொடுத்து வரேன். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆஸ்வதிங்க. தேவ கிருபை பெருகும்படியாய் தாழ்த்துகிறையா. தேவ வல்லமை நாவியான விசேஷித்த கிருபைகளோடு இதோ உம்முடைய பிள்ளைகளை மூடி மறைத்து நடத்துங்க. தொடர்ந்து கத்தாவே சபையாரை ஆஸ்வதிங்க, ஆஸ்வாதமாக நடத்துங்க. இயேசுவின் ரத்தஞ்சயம் சபையினுடைய ஒவ்வொரு ஊழியங்களிலும் தொடர்ந்து மகிமைப்படுங்க. கிருபைகள் பெருகுவதாக ஆஸ்வதிங்க. இயேசுவின் ரத்தம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடு கூட இருந்து அவருடைய வருகை பரிந்து நம்மை வழிநடத்துவாராக, ஆமென்.